அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரசம் செய்ய போகிறோம். இந்த ரசம் வந்து சளி இருமலுக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷனுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி விதைகள், சீரகம், மிளகு, அப்புறமேட்டு ஒரு காஞ்ச மிளகா. இது ஃபுல்லாக அரைச்சிக்கணும். இதை வந்து பெருங்காயத்தை வந்து பெருங்காய துண்டு, இது பெருங்காயத்தை வந்து இந்த புளி ஊறும்போது இந்த பெருங்காயத்தையும் போட்டணும். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே நம்ம தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிடணும். இது வந்து முன்னாடி எடுத்தது, அது கூட இதையும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். பூண்டை நல்லா தட்டிக்கிறோம். மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். இப்போ புளி தண்ணியை இந்த பெருங்காயம் ஊறுற பாத்திரத்தில் விடலாம். அரைச்சதை போடுறோம். எல்லாத்தையும் நல்லா கரைச்சிடணும். தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கணும். புளிப்பு பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கணும். வெல்லம், சர்க்கரை, பனவெல்லம் எதுனாலும் போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டு சேர்த்து கொதி வர வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வைக்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரை கட்டின உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.